போதும். மூணாவது படி நேற்று என்ன பட்சம்? நேற்று காலையில் யோவான் 20:1 படி வாரத்தின் முதல் நாள் காலையில் ஆமா யோவான் 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருத்தோட மகதலேனா மரியாள் கல்லறையிடத்தில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இங்கே போடப்பட்டது மத்தேயு 28:1 ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கெடுத்து செத்தவர்கள் போலானார்கள். அல்லேலூயா. தூதன் அந்த சிறியை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஆமா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன்றான். அல்லேலூயா. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு தேவதூதன் வந்து பணிவிடை செய்கிறான். நல்லா கவனிங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு தேவதூதன் அவன் எப்படி பண்ணுவானா? மூணாவது படி ஆமா, அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல இருந்தான். சிலுவையில் அறியப்பட்ட இயேசுன்றதுல உங்க பேரை போடுப்பா, என் பேரை போடு, உன் பேரை போடு. சிலுவையில் அறியப்படுறதுல எந்த பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, அவமானத்துல, வெக்கத்துல இருந்தார். சிலுவையில் உன்னுடைய வெக்கத்தை ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அறியப்பட்டார். உன் பாவத்தை ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அறியப்பட்டார். உன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அறியப்பட்டார். உன்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறியப்பட்டார். உன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவிலே மரணம் அடைந்தார். எல்லாம் செய்யும்போது அவரை வாரத்தின் முதல் நாளில் தேவதூத வந்து கல்லை பற்றி போயிட்டு பசுத்தாய் வந்து அவர் உயிரோடு எழுப்பதுக்கு இயேசு சிலுவில் அறியப்படும் போது என்ன செய்தாரோ அதை நீயும் செய்யணும். சிலுவில் அறியப்படும் போது எல்லாரும் அவரை சிலுவையில் அறியும் போது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். அந்த பாயிண்ட் மறந்துக்கூடாது. அந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்ததுனால தான் பரலோகத்திலிருந்து தேவதூதம் வந்து அந்த கல்லை புரட்டு போட்டான். ஜீவ வார்த்தையை பேசணும். நீ கூட கல்லறை, மனுஷனுடைய வாழ்க்கையே ஒரு கல்லறை. மனுஷன் பிறக்கும் போது என்னன்னு சொல்றாங்க? பிரசவம். பிரசவம் ஆயிடுச்சான்னு என்ன அர்த்தம்? பிறப்பு சவமா, பிரசவம். பிறக்கும் போதே சவமா, கல்லறையா தான் இருக்கான் மனுஷன். என் தாயனை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவானேன். பாவமும் மரணமும் நிறைந்துதான் ஒரு மனுஷன் என்ன பண்றான்? பிறகு கல்லறை மாதிரி இருக்கிறான். கல் அடைக்கப்பட்டிருக்குதா என்னது? அநேக ஆசீர்வாதங்களுக்கு பிசாசு தடை போட்டு வச்சுக்கிறான். கல் போட்டு அடிச்ச மாதிரி ஆசீர்வாதம் தடை, ஐஸ்வர்யம் தடை, சமாதானம் தடை, சந்தோஷம் தடை, மகிமை, கனம், புகழ்ச்சி எல்லாம் போட்டு அடிச்சு, கல்லை போட்டு அடிச்சு டைட்டா வச்சுக்கிறான். பிறந்த நாள்ல இருந்து அந்த கல்லறைக்குள்ள நாற்றங்கள் இருக்கும். ஆமா, 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆனது லாசர் கல்லறை. 4 நாள் ஆயிட்டே நாருமேன்றாங்க. நார்ன வாழ்க்கையா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தலைமையில கை வச்சு, ஐயோ என் வாழ்க்கை கல்லறை ஆயிடுச்சு, பாவத்தில் போந்துட்டேன், பிசாசு உரிமையா வந்து திறது கொண்டது ஐக்கியமாக என் வாழ்க்கை போடலான்னு சொல்லி தலைமையில கை வச்சிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத. ஏசு அப்ப என்ன பண்ணாரு? உன் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, வியாதியெல்லாம் ஏத்துட்டு கவலைப்பட்டாரு, சோர்ந்து போல. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை சிந்தத்திலே கவனமா இருந்தார் பாருங்க. உலகத்தின் பாவம், உலகத்தில் எல்லாருடைய பாவம் ஒரு இயேசு மீது கொட்டப்பட்ட போது இயேசு நில குலைந்து தலை கவிழ்ந்து போல. வீரன் இயேசு. கையை தட்ட. அல்லேலூயா. ஆமா,
பயந்தில்ல. நீங்க எது வாழ்க்கையில எதை குறித்து பயந்துக்கூடாது. யாருக்குமே வராத பிரச்சனைக்கு வந்துச்சு, இது தீர்க்க முடியாத பிரச்சனை, இதுலேருந்து மீண்டே வர நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. எல்லாம் மீண்டு வராத பிரச்சனை சிலுவையில் ஏற்றிட்டு தைரியமா 3ஆம் நாள்ல வெளியே வர்றதுக்கு தேவதூதன் வந்தானா பாருங்க. யோவான் 20 வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டத்தோட மகலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இங்க மத்திய 28 என்ன சொல்ல, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் வெண்ணலை போலவும் அவருடைய வஸ்திரம் உழைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. அப்போ வெண்ணலை போலவும் உறைந்த மழையை போல வஸ்திரம். இந்த தேவதூதன் உனக்கு ஊழியம் செய்ய இன்னைக்கு ரெடியா இருக்கிறான். நீ என்ன பண்ணா, தலைமையில கை வச்சு கவலைப்பட்டு சுய நீதி அநீதி காட்டினாக்க தேவதூதன் வரமாட்டான். போட்டு கல்லை சுத்தி எல்லாம் தடை, ஏகப்பட்ட தடை வாழ்க்கையில, ஆசீர்வாத தடை, ஐஸ்வர்ய தடை எல்லாம் போட்டு தடையாக எங்க பார்த்தாலும் அந்த கல்லை புரட்டி பாவட்டு மரணம் என்கிற அந்த கல்லை புரட்டி போறதுக்கு தேவதூதம் வரணும்னா இயேசுவை போல சிலுவையில் அறியும் போது பயந்து கவலைப்பட்டு வெறுப்பச்சு சபிக்கணும் சபிக்குது, பகைக்கணும் பகைக்குது, சத்ருவாதினாக வேலை நடக்காது. கல்லறையிலே இருக்க வேண்டியதுதான். உங்கள் சத்ருக்களை சிதையுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்கள் துன்பப்படுறது நிதிக்காக ஜபம் பண்ணு. ஏசு பண்ணாரா இல்லையா? சிலுவையில எல்லாம் சத்ருக்களாக தான் இருக்கிறாங்க, எல்லாம் பகைக்கிறாங்க, எல்லாம் ஈட்டியத்தில் குத்திக்கிறாங்க, சிலத்தில் முள்படி சொல்றாங்க. அவங்க மேல இருக்கிற பாவத்தை சாபத்தெல்லாம் இயேசு மேல கொட்டுறாங்க. இயேசு தேவி நீட்டி உயிர்த்து கொட்டுறாரு. கையை தட்டு, இல்லையா? ஜோர தட்டு, கையை தட்டுக்கிறா கைய. அப்போ அந்த ரோமர்கள் யூதர்கள் எல்லாம் பாவத்தையும் மனித அவங்க மேல கொட்டுன்னு கொட்டுறாங்க. இயேசு கொட்டு ஜீவ ரத்தத்தை குத்துக்கிட்டே இருக்கிறார். ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் ரெண்டும் யுத்தம் பண்ணுது. பாவம் மரணம் தேவநீதி உயிர். இயேசு தேவநீதி உயிர்த்ததில்லை. இந்த பாவட்டும் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. தேவதூதன் வந்துட்டான். அதான் போட திருப்பி படிக்க மத்திய 28 சத்தமா படிக்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடுந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். பார்க்க வராங்க. எப்படிங்கிறார் இயேசு? எப்படிதாங்கிறார்? பார்க்க வந்தாங்க. அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். தேவதூதம் வரணையா உனக்கு? உனக்கு வாழ்க்கையில தேவதூதம் வரணும்னா இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நீ கொடுத்தினா இயேசுக்கு வந்த தேவதூதம் உனக்கு வருவான்னு வேதம் சொல்லுது. இப்போ லூக்கா 12:8 படிக்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 12:8. போதும். அப்போ லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்ற, அன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. மனுஷனாக்கா அங்க ரோமர்கள் யூதர்கள், சபிக்கிறவங்க பகைக்கிறவங்க எல்லாம் ஆதாம் மொழியா பிறந்தவன். உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவனை பகைக்கிறாங்க, சபிக்கிறாங்க. நீ என்ன பண்ண? பகை இயேசு அறிக்கை பண்ணல, நீ ஆதாம் அறிக்கை பண்ண, பாவத்தை மரணத்தை அறிக்கை பண்ணினா தேவதூதம் முன்பாக உன் பேர் அறிக்கை பண்ணக்கூடாது. தேவதூதம் வந்து உன்னை விடுதலை ஆக்க மாட்டான். இங்க பாரு, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் இயேசுவை கொடுக்கிறவன். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறவர்கள், சபிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள். அந்த கோலியாத்து 40 நாளா சபிச்சுதான். இஸ்ரவேல் தாவீதுனா நீயோடி நின்று இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான். கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்றான் பாரு. உடனே தேவதூதன் வந்துட்டான் தாவீதுக்கு. பெத்தல் அடி, ஒரே அடி. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுக்கி போவான், இந்த கல் எவன் மீது அவன் நசுக்கி போவான். அவன் கோலியாத்து ஆதாம் மூலமா பண்ணவன். இயேசு நாமத்தை அறிக்கை. ஆனா தாவீது இஸ்ரவேல ஆட்டுக்குட்டி நீயோடி நின்று இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தையே அறிக்கை பண்றான். அதுதான் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணணும். அப்போ மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனோ அவனை மனுஷன் தேவதூதன் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதன் முன்பாக மறுதளிக்கப்படுவான். தேவதூதன் முன்பாக மறுதளிக்கப்பட்டா கல்லறையா தான் இருக்கும். வாழ்க்கை நாரியும் தான் இருக்கும். வியாதி, வறுமை, தரித்திரம், பாவம், சாபம், மரணம், தரித்திரமாக கட்சி பாதாளத்தையும் போய் சேர்ந்துருவான். கல்லறையில் நித்திய கல்லறை பாதாளம். அப்போ இயேசுவை அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷன்னா உன் குடும்பத்தார், இனத்தார், போறதுல எல்லாம் மனுஷன் தான். படிச்சவன் படிக்க, ஏழை பணக்கார குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி படிக்கிறதுல வேலை செல்ல உலகம் ஃபுல்லாக மனுஷன் தாக்குறாங்க.
இயேசுவை அறிக்கை பண்ணு. இயேசு தேவ நீதித்து உயிர்த்தெல்லாம் அறிக்கை பண்ணு. இயேசு விட்டு நான் நியூட்ரலாக இருக்க மாட்டேன். ஆதாம் நன்மை தேம காரியத்தை அறிக்கை பண்ணுவேன். நீ மறுதளிச்சிட்ட இயேசுவை, ஜீவ விஷயத்துக்கு நீ மறுதளிச்சிட்ட. உடனே பிசாசு வந்து கல்லறை, ஒன்றும் கல்லறை மேலே கல்லறை, வியாதி மேலே வியாதி, மரத்தின் மேலே மரம், பிரச்சனை மேலே பிரச்சனை, அப்படியே கதை முடிஞ்சிடும்னு பார்க்குறோம். அப்போ அன்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷருக்கு முன்பாக என்னை இயேசு சொன்னார். இயேசுவை அறிக்கை பண்ணுகிறேன். எவனோ எவ்வளோ, எந்த நாடும் ஊர் பேரெல்லாம் போல பாருங்க, வானத்துக்கு 5 கண்டது எவனோ எவ்வளோ, அவனே மனுஷன் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவான். அப்போ இயேசு சிலுவையில் யார் அறிக்கை பண்ணாரு? எல்லாரும் சிலுவையில் அறியும் போது இயேசு அறிக்கை பண்ணார். ஜீவ ரத்தத்தை அறிக்கை பண்ணார். பிதாவே மண்டி வேண்டி சொல்லி ஜீவ வார்த்தையை பேசுறாரு. தேவி நீதி உயிர்த்தல், பிதாவாகியது ஆவித்து ஜீவ சஞ்சீவ ரத்தம். இந்த வசனம் அவருக்கு தான் நிறைவேறுது. சூப்பரா அவர் தான் சொன்னார். அவர் தான் உடனே தேவதூர் முன்பு அறிக்கை பண்ணப்பட்டதுமே. இப்போ மத்திய 28:1-2 படி, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடுந்து வருகிறேன். மர்தலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் மதுபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, அவர் சொன்ன வசனம் அவருக்கே நிறைவேற்று பாருங்க. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் வெண்ணலை போலவும் அவனுடைய வசனம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த சிறியை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். பசுத்தாவி வந்து சாவுக்கு எதுவாக உயிர்ப்பித்தல் வந்தது. தேவதூதன் வந்து கல்லை பாட்டிட்டான். சூப்பரா வெளியே வந்தார். கையை தட்ட ராஜாஜி ராஜாஜி. அதனால ஜெபம் பண்ணலாம். அதனால கல்லறை, மனிதனே கல்லறையா இருக்கிறான். பிற சவம், பிறக்கும் போதே அவன் சவம். பாவம் மரணம் இருக்குது மனுஷனுக்குள்ள. அதை நெஞ்சு கவலைப்பட்டு துக்கப்பட்டு பாவத்தை மரணத்தை காட்டிட்டு இருக்காது வாய்நாளெல்லாம். இயேசு அறிக்கை பண்ணு. அதை இயேசு தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக்குறாரு. தரித்திரத்துக்கு பரிகாரம் இயேசு ஐஸ்வர்யத்தை அறிக்கை பண்ணு. பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்ததில், சாபத்துக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், பாவம் டு மரணத்துக்கு பதிலாக தேவ நீதிச்சு உயிர்த்ததில். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அறிக்கை பண்ண தேவதூதன் முன்பு அறிக்கை பண்ணப்படுவான். ஆமா, தேவதூதன் வந்து ரட்சிப்பை சுதந்திர பணிவிடை செய்கிற தேவனுடைய தூதர்கள். எப்ரேல ரட்சிப்பை சுதந்திரங்களுக்கு பணிவிடை செய்கிற தேவ தூதர்கள் இருக்கிறாங்களாம். இந்த தேவதூதன் வரணும்னா என்னையா பண்ணணும்? கிறிஸ்துவ அறிக்கை பண்ணியா, நன்மை தீமை காரியத்தையே அறிக்கை, நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதியா இருக்க தேவதூதன் மறுதளிக்கப்படுவாய். பிசாசு தூதன் தான் வருவான். அது பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, வியாதி மேல கஷ்டத்து மேல முடிவு பாதாளம். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சோத்திரம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ள வர கர்த்தாவே, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரின் ஜீவனுடைய ஜீவ சஞ்சாரிகளாய் மாறலாம். நன்மை தீமை காரியத்தை குஷிக்கு நாளே ஷாகவே ஷாவாய். கல்லறை வாழ்க்கை கல்லறையா இருக்குது. ஒரே நாற்றம் பிடிச்ச வாழ்க்கையா இருக்குது. கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தேவி நீதி உயிர்த்தல் இயேசு சாமண்டவாகணும். சபிக்குள் ஆத்துது, பகைக்குள் நன்மை, சத்துக்கள் துன்பப்படுத்தி ஜபம் பண்ணு. ஜபம் பண்ண வேண்டிய விதம் பரமலுக்கு பிதா உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், நாங்கள் எங்களுக்கு கடப்பட்ட எவனுக்கும் உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அறிக்கைப்படுகிற கத்தாவே, தேவதூதர்கள் பணிவிடை செய்யிட்டு கத்தாவே, உன் பாவங்களுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் பண்ணி எங்களை எந்த சோதனைக்கும் தீமை என்று ரச்சித்துக் கொள்ள சொல்லப்படுகிறது. எல்லா தீமை என்று ரச்சித்துக் கொள்ளும்படி இந்த செய்தியை கேட்கிற ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு மத்திய மாட்டில் எங்கு சுட்டி இருந்தார். விசுவாசின் பலவில் ஆகப்பட்ட யாரும் நானே நல்ல ஜனங்களை ஜீவனையே கொடுத்தார். தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த அசுத்தாய் தோற்றி பசுத்தாய் இறங்கினார். திமிர்வாதக்கார லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி திரளான ஜனங்களுக்கு இயேசு தன்னுடைய ஜீவ சரஞ்ச தேவன் தனக்கு ஆதாரம் மூலம் அறிக்கை செய்து அசுத்தாய் பசுத்தாய் விடுதலாக்கினது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பயன்படுத்தபடி குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார் மத்தியில் இயேசு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாரம் மூலம் அசுத்தாய் பசுத்தாய் ஊழியம் செய்ய இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரும் ஏபிளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்திலே எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆவே என் ஆத்மாவே கர்த்தரை சோத்து, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்து, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்து, அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். லேலுயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமன். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் லேப்பில் பங்கு பண்ணி எல்லா செய்தியும் கேளுங்க. யூடியூப்பில் போய் ஏஎல்சி வேல்யூ சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கடைசி நாள் லேப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கற்று உங்களை ஆஸ்வதித்த செய்தி 14/3/2024 வேலூர் பகுதியை கொடுக்கப்பட்டது.